ஹாய் கவர் பேஜ் நேருக்கு வணக்கம். நான் விஜய் உதயா பேசுகிறேன். ஒரு ஹாட்டான டாப்பிக்கை நம்ம கூலான தமிழா பாண்டிய சார் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னையா ஒரு இது மலையாள இண்டஸ்ட்ரி ஒரு உலுக்கிட்டு இருக்க ஒரு சம்பவத்தை பற்றி தான் அவங்கள்ட்ட கேட்க வந்திருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாவனா கடத்தப்பட்ட பொழுது தான் மலையாள இண்டஸ்ட்ரியே அதிர்ந்து போனது. ஏன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் காரை ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. கேரளா எப்பவுமே ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. சட்டம், ஜனநாயகம் இதெல்லாம் மக்கள் நேர்மையாக மதிப்பான். தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்னா, ஒரு தவறு நடக்குதுன்னா மக்கள் நேராக வீட்டுக்கு போயிடுவான். கேரளாவில் ஒரு தவறு நடக்குதுன்னா 50 பேர் நின்று தட்டி கேட்பான். அதுதான் அந்த கம்யூனிசம். அவனை கம்யூனிசமும் கல்வியும் ரெண்டும் மலையாளிகளை 2 கோடி பேர் இருக்கான். 2 கோடி பேரும் இந்தியாவில் 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலம் இந்தியாவிலேயே. ரெண்டாவது 35 செக்ரட்டரிஸ் இருக்காங்க இந்தியாவில், துறை செயலாளர்கள், ஹைவேஸ், பிடபிள்யூ, ரெவன்யூ, ஃபைனான்ஸுன்னு. 35 பேரில் 15 பேர் மலையாளிகள் தான் ஃபைனான்ஸு, அதாவது துறை செயலாளர்கள். அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த 140 கோடி பேரும் வரான். இன்றைக்கி 15 பேருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஜெயா ஜெட்லின்னு ஒரு அம்மா இருந்தது, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இராணுவத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அந்த அம்மா தான் செக்ரட்டரி. அப்போது மலையாளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிச்சைக்காரனாக பார்க்க முடியும். எங்கே பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே பார்க்க முடியாது. எங்கே போனாலும் தமிழன் தான் பிச்சை எடுப்பான், தமிழன் தான் தமிழில் தான் கேட்பான். எவனாவது அழுக்கு சட்டையோடு ஒரு தெருவில் படுத்து கிடக்கிற ஒரு ஆளை ஒரு மலையாளியை பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. சாயா கடை வச்சுருப்பான், சாயங்காலம் ஆனால் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு தான் படுப்பான். தெருவில் தண்ணி ஊற்றதை நான் பார்த்துருக்கேன் மலையாளிகள். நம்ம போய் புரோட்டா மாஸ்டர் 3 மாதம் குளிக்க மாட்டான், பல்லு விளக்க மாட்டான். அப்போது இப்படி அறிவு சார்ந்த இனம் மலையாளிகள். அவன் யார் மலையாளி? சேர நாடு கேரளா நாடாக மாறிப்போச்சு. சேர நாடு தமிழன் தான் அவன். சேர, சோழ, பாண்டியன். சோழன் தஞ்சாவூர், பாண்டிய மதுரை, சேர கொச்சி. ஆமாம், மலை இருக்குது அவ்வளோதான், மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது அவ்வளோ. அப்போது இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பெண்களை நீங்கள் நடிகைகளை ஒரு மாஃபியா கும்பல் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. இது எப்போ வெளியே தெரியுதுன்னா, அந்த திலீப் பாவனாவை கடத்த முயற்சிக்கிற பொழுது தான். அது சினிமா துறையில் சொல்கிறீங்களா? காமனாகவே சினிமா துறையில் தான் அந்த மாஃபியா கும்பல். நீங்கள் அப்போ சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே கள்ளச்சந்தை வியாபாரிகள் தான் பண்ணுறான். 5 கோடி 10 கோடி யார் பண்ணுறா? கடத்தல்காரன், சமூக விரோதமாக சம்பாதிக்கிறவன். இவன் தான் 5 கோடி விடுறான், வந்தால் வருது, போனால் போகும், போயிடுறான். அப்போ கேரளா இண்டஸ்ட்ரியிலையும் இதுதான் கதை. அப்போ அந்த கடத்தல் வந்த பிறகு தான் நிறைய புகார் போகுது முதலமைச்சருக்கு. அப்போ நீங்கள் அங்கே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு தான். உடனே என்ன பண்ணுறாங்க, ரகசியமாக ஹேமா அப்படிங்கிற ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அந்த அம்மாவை கூப்பிட்டு இது என்ன இருக்குன்னு விசாரிங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு பண்ணுது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் முடிவு பண்ணி ஹேமா உயர்நீதிமன்ற நீதிபதியில் அந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. அந்த அம்மா எங்கெங்கே புகார் இருக்கோ வழியக்க போய் அந்த நடிகையை கூப்பிட்டு என்ன நடந்தது, துணை நடிகை உனக்கு என்ன நடந்தது, ஐயோ அப்பா, ஒரு அம்மா சொல்லுது என்ன கழிவறையில் வச்சு கற்பழிச்சான்னு ஒரு அம்மா சொல்லுது. பார்த்தீங்களா? கழிவறையில் வச்சு. அப்படின்னா எவ்வளவு கொடூரமாக இந்த பெண்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க பாருங்கள். அந்த சித்திக்கு நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அவர் மீது நீங்கள் நிறைய வழக்கு. இன்னொரு பொண்ணை 21 வயசு, அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் என்ன சினிமா வாய்ப்பு கேட்டு சித்திக்கிட்ட போனேன், சித்திக்கு என்ன திருவனந்தபுரத்தில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் வச்சு என்னை பல முறை என்னை கற்பழித்தார். நான் ஏன் வெளியில் சொல்லலைன்னா, எனக்கு ஒரு பெரிய சினிமா வாய்ப்பு வரும்னு நினச்சேன், திருவனந்தபுரம் வீதியில் எனக்கு கட் அவுட்ரு வைப்பாங்கன்னு நினச்சேன், ஒரே நாள் நான் ஒரு பெரிய ஹீரோயினி ஆயிடுவேன், எனக்கு அப்படிலாம் சொன்னார். கேரளாவில் நீ தான் பெரிய பிரபலம். அப்போது செம்மீன் படத்தில் கதாநாயகியாக நீ தான், பழைய கதாநாயகி இப்போ இல்லை, நீ தான் கதாநாயகி, இப்படியெல்லாம் என்னை வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியில் நான் மயங்கிட்டேன். ஆனால் வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. இந்த வாய்ப்பு தான் கிடச்சிருக்கு. எந்த வாய்ப்பு? பாலியல் வாய்ப்பை பலமுறை கொடுத்துருக்காரு. என்னை
செம்மீன் கதாநாயகி நீ தான் சொன்னார். பழைய செம்மீன் ஷீலா, நவீன ஷீலா நீன்னு சொன்னார். நான் அதே கற்பனையில் பல முறை நான் என்ன இழந்துட்டேன். இப்போ நான் சினிமா விட்டே ஒதுங்கிட்டேன். என்னை போன்ற பல பெண்களை இவர் பாலியல் ரீதியாக 100க்கும் மேற்பட்ட பெண்களை கெடுத்திருக்காரு, வாழ்க்கை நாசம் பண்ணியிருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. இல்லை, அதாவது வர இப்படி அந்த அந்த பெண்ணுக்கு சொன்ன புகார். இப்போ இதே போல் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலேகா மித்ரா அந்த அம்மா வந்து மேற்கு, அதாவது வெஸ்ட் பெங்கால் இல்லை ஒரு பெரிய டாப் ஹீரோயினி. இந்த அம்மாவை டைரக்டர் ரஞ்சித் ஒரு படத்துக்கு கமிட் பண்ணியிருக்காரு. கல்கட்டாவில் விமான டிக்கெட்டை கொடுத்து கொச்சி கூட்டு வந்திருக்காரு. கொச்சி கூட்டு வந்து நீங்கள் திருவனந்தபுரம் தங்க கடற்கரை கோவளம் எல்லாம் ஷூட்டிங் முடித்து இவர் அதே மாதிரி அந்த 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 நடிகைட்ட அத்துமீறி இருக்கார். ஆமாம், ரஞ்சித். இப்போ இது வந்து நான் சொன்ன சித்திக்கு ரஞ்சித்து. அந்த அம்மா ஒரு ஸ்டேஜில் படமே வேண்டாம், கம்பெனி கணக்கில் டிக்கெட்லாம் போடாமல் கொச்சியிலேருந்து தப்பிச்சு கல்கத்தா போய் இறங்கிடுச்சு. அப்போது நீ கொடூரமான சித்திரவதை. ஒரு நடிகை படமே வேண்டாம் தப்பிச்சு சொந்த காசு டிக்கெட் போட்டு போகிறான்னா, நீங்கள் கம்பெனி டிக்கெட் போட்டு கொடுப்பான், கம்பெனி டிக்கெட்டில் வரும், திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட் போகும் ஃப்ளைட்டில், ஸ்டார் ஹோட்டல் கம்பெனி கணக்கு, எல்லாம் கம்பெனி கணக்கு தானே. ஒரு நடிகை சொந்த காசில் தப்பிச்சு ஓடுறான்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். அது அந்த அம்மா யார் மேலேனா, டைரக்டர் ரஞ்சித் மீது கொச்சி போலீஸ் கமிஷனருக்கு எங்கே கல்கத்தாவிலேருந்து மெயில் அனுப்பி என்ன தான் தப்பிச்சு வர்றதும் பெரும்பாடாக போச்சு, இல்லைன்னா நான் வந்து அங்கேயே சிதைக்கப்பட்டிருப்பேன். அப்போது இப்படி ஒரு புகார். இது வரைக்கும் 17 பலாத்கார புகார். யார் யார் மேலேனா, ஜெயசூர்யா, மணியன் பிள்ளை, ராஜு, பாபுராஜு, இடைவேளை பாபு, 2 முறை எம்எல்ஏவை ஜெயிச்ச முகேஷ், அப்போ முகேஷ், சித்திக்கு, இத்தனை பேர் மேலே புகார். இப்போ இந்த புகார்களுக்கு உண்மை தன்மை இருக்குன்னு கேரளா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன பிறகு கேரளா இப்போ நீங்கள் ஹேமா கமிட்டி அந்த அம்மா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு நடிகை முகவரி தேடி பிடிச்சி தைரியமாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் வழக்கை பதிவு செய்கிறேன், அரசு அறிக்கை கேட்டிருக்கு, கொடுத்தீங்கன்னா வேறு பெண்கள் இதே போல் பாதிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக நான் அந்த அம்மா வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதினால கனிவாக எப்படி பேசணும்னு தெரியும். எல்லா ரெக்கார்டையும் அந்த அம்மா வாங்கியிருக்கு. இப்போ ஹேமா கமிட்டி அறிக்கை இங்கே இப்போ ஸ்பிரிட் ஆச்சுன்னா இப்போ அரசு வந்து அதை வெளியிடாமல் வச்சுருக்கு. வெளியிட்டு அது எல்லா கைக்கும் போச்சுன்னா இன்னும் என்ன ஆகும், பரபரப்பு கேரளாவில் பற்றிக்கும். சினிமா வந்து அரசு வந்து காப்பாற்றிட்டு இருக்கீங்க. சினிமா துறை வந்து அரசு தான் காப்பாற்றிட்டு இருக்கு. இல்லை அரசு காப்பாற்றி இருந்தால் இப்போ அரசு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏடிஜிபி வெங்கடேஷ் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு சமரசமே இல்லை விசாரிச்சு உள்ளே விடுந்துச்சு. இனி பினராயி விஜயனை பொறுத்த வரைக்கும் அவர் கம்யூனிஸ்ட்டு முதலமைச்சர், சின்ன பையன்லேருந்து அவர் கம்யூனிஸ்ட்டாக வளர்ந்தவர், அதனால் சமரசமே இருக்காது. ரெண்டாவது இதில் இது எப்படி நம்பிக்கை வருதுன்னா, கேரளா அரசு மீது 7 பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டிருக்காங்க. எல்லாமே குறைந்தபட்ச எஸ்பி அந்தஸ்துக்கு மேலே உள்ள ஐபிஎஸ் அதிகாரிகள், 4 பெண் அதிகாரிகள், 4 பேரும் டெரர் ஆஃபீஸர்ஸ். நம்ம விஜய் சாந்தி போலீஸை நடித்தா எப்படி இருக்கும் அதே போல். யாருன்னு கேட்டிங்கன்னா, டிஐஜி, டைரக்டர் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அஜீதா பேகம், முஸ்லீம் லேடி. அந்த அம்மா டெரராக இருக்கும் இல்லையா. ரெண்டாவது மெரின் ஜோசப், ஒரு கிறிஸ்டியன் லேடி எஸ்பி. அதே போல் பூங்குழலின்னு இன்னொரு அம்மா. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் அகாடமியினுடைய டெப்டி டைரக்டர், பெரிய கீ போஸ்ட். இவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இப்படியான ஒரு குழுவை போட்டு எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் பண்ணுவோம். யாராக இருந்தாலும் பார்க்காத, யாராக இருந்தாலும் தூக்கி ரிமாண்ட் பண்ணிடு. இதனால் பயந்து போன அம்மா, யார் அம்மா, அந்த அமைப்பின் பேர் அம்மா, நடிகர் சங்கத்தினுடைய அமைப்பின் பேர். அந்த அமைப்பு கூண்டோடு கலைக்கப்பட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. மோகன்லால் தலைமையில், மோகன்லால் தலைவர், சித்திக்கு மேலே பொதுச் செயலாளர் மேலே நீங்கள் வழக்கு போட்டுருங்க. என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, BNS 176 கற்பழிப்பு பலாத்கார வழக்கு, 506
இது மிரட்டி கற்பழிக்கிறது. ரெண்டுக்கும் 12 வருஷம் கிடைக்கும். 12 வருஷம். அந்த 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 21 வயது பெண்ணு நேரடியாக புகார் கொடுத்துருக்கு. எந்த கோர்ட்டுக்கு வேணால் வர்றேன், எந்த நீதிபதிகிட்ட வேணால் பொது வழியில் நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேங்குது. இப்போ அந்த அம்மாவை அடக்கி வச்சுருக்காங்க. இப்போ சித்திக்கு 12 வருஷம் கண்டிப்பாக. நடிகர் சங்க பொதுச் செயலாளர் திருவனந்தபுரம் ஜெயிலில் 12 வருஷம் உள்ள இருக்கணும். அப்போது அரசு நடவடிக்கை எடுத்ததனுடைய விளைவு தான் இந்த வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ 2 முறை எம்எல்ஏ முகேஷ் இப்போ முன்ஜாமீன் வாங்கியிருக்கார். முன்ஜாமீன் வாங்கி கண்டிஷன் மேலே கையெழுத்து போடுறாரு. சித்திக்கு கண்டிஷன் மேலே கையெழுத்து போடுறாரு. ஜெயசூர்யா, மணியம்பிள்ளை, ராஜு, பாபுராஜ், இடைவேளை பாபு, முகேஷ், இப்படி எல்லார் மீதும் 17 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெண்கள் இப்போ தான் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் மெயிலில், ஆன்லைனில், அதாவது சித்திக்கு மீது ரேவதி சம்பத்துன்னு ஒரு அம்மா டிஜிபிகிட்ட இமெயிலில் புகார் கொடுத்துருக்கு. இப்போ சித்திக்கு மேலே 50க்கு மேற்பட்ட புகார். சித்திக்கு மேலே அப்போ 50 பெண்களோட விளையாண்டுருக்காரு. இது மீதி பெண்கள் ஏன் பொது வெளிக்கு வரணும், வழக்கே வேண்டாம். 50 பேர் புகார் கொடுத்து, குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் இவர் வெளியே வரக்கு 50 வருஷம் ஆகும். நம்ம ஏன் கொடுக்கணும்? இப்படி பல பெண்கள், நீங்கள் திரையுலகத்தில் இருக்கிற பல நடிகைகள் இப்போ அதே போல் அமைதியாக இருக்காங்க. இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ஒரு மறைமுகமாக ஒரு விஷயங்கள் இருக்குது. அது ஆர்டிஸ்ட்டாக வரவங்களுக்கு வந்து ஏன்னு ஒரு சர்டிஃபிகேட்டில் ஒரு நேமோ இல்லை பின்னு போட்டோம்னா அது பெட்ரூம்னு ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க. கை கொடுக்குறதுல ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. கை கொடுத்து கையில் ஒரு இது பண்ணனா அது ஒரு வித்தியாசங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இவங்க பண்ணுறாங்க, எப்படி கண்டிப்பாக? அதாவது சினிமா ஆசையில் வருகிற பெண்கள் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. நீ ஸ்ரீரெட்டி புகார் சொல்லாத நடிகரே இல்லையே. ராகவா லாரன்ஸு, விஷால் ரெட்டி சொல்லிச்சா இல்லையா? அப்போ அதை விசாரிச்சிங்களா நீங்கள்? ஒரு காவல்துறை ஒரு குழுவை போட்டுருக்கணுமா இல்லையா? நீங்கள் சுசித்ரா என்ன சொல்லிச்சு? கமலஹாசன் வீட்லேயே தட்டை கோகையை கொண்டு வராங்க, விஜய் வீட்டில் ஸ்விம்மிங் பூலில் தண்ணி அடிக்கிறாங்க சொல்லிச்சா இல்லையா? அப்போ அதுக்கு விசாரணை கமிஷன் போட்டு உண்மையாக பொய்யா ஒரு புகார் வந்தால ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிக்க போவார். உண்மைனா வழக்கு பதிவு செய்வார், பொய்னா தள்ளுபடி பண்ணிடுவார். இங்கே ஏன் நடக்கலை? ஏன்னா இங்கே அரசியல் சினிமா ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடக்கு. அதான் இப்போ விஷால் சார் தான் ரெடி பண்ணுறாங்க சார். விஷால் ரெட்டி மேலேயே ஸ்ரீரெட்டி புகார் கொடுக்குது, இவங்க என்ன கற்பழிச்சிட்டான்னு. அப்படி யாராவது கூப்பிட்டாங்கன்னா செருப்படினது. அந்த மாதிரி என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குது, உங்ககிட்ட ஒரு சோடி தான் இருக்குது, என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குது, யான் வச்சுக்கன்னு இருக்கு. அப்போ விஷாலும் நீங்கள் 7 பேர் கமிட்டி மீதே நிறைய புகார் இருக்குது. அந்த அம்மாவை தெரியலன்னு சொல்கிறாரு சார். விஷால் அந்த அம்மா எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது, அந்த ரெடி எனக்கு தெரியாதுங்கிறாங்களே. விஷால் நீங்கள் கொலை கேஸில் ஜெயிலில் இருக்கிறவன் எவிடன்ஸோடு காவல்துறை பிடிச்சி சார்ஜ்ஷீட் போட்டிருப்பான். கோர்ட்டில் போய் ஐயா நான் கொலையே பண்ணலை ஐயா, நான் நிரபராதி என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவான். எங்கே? கோர்ட்டில், நீதிபதியில். இதுதான் இதே போல தான் விஷால் அமெரிக்காவில் ஒரு பெண்ணோட கை கொடுத்துட்டு போகிறாரு. யார் அந்த பெண்ணு? ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு விஷால் ரசிகன் போய் படம் பிடிக்கிறான். பார்த்தீங்களா? அதெல்லாம் தப்பிச்சு ஓடுறாரு. இப்போ எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன பண்ணணும்னா, கேரளாவில் போட்டதை போல் தமிழ்நாட்டில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டுமென்றால் நீங்கள் திலகவதி ஐபிஎஸ் தலைமையில் தான் நியமிக்கணும். ஏன்னா அந்த அம்மா ஒரு பெண்ணியவாதி, பெண் போராளி, நிறைய சிறுகதை எழுத்தாளர், மனிதநேய மிக்கவர். இப்போ அந்த அம்மாவுடைய பெயரை இந்த அரசு பரிசீலிக்குமா? 1000 புகார் வந்துருங்க. அந்த அம்மா இப்போ ஹேமா கமிட்டி மாதிரி திலகவதி கமிட்டின்னு இல்லை, அந்த அம்மாவுக்கு கட்டுப்பாட்டில் ஒரு 5 காவல் பெண் அதிகாரிகளை நியமித்தா சினிமா இண்டஸ்ட்ரீஸை பாதி பேர் புலனில் தான் இருப்பான். வாய்ப்பு இருக்கா? அதை நியமிக்க வாய்ப்பு எதுவும் இருக்கா? நீங்கள் தான் முதலமைச்சர் தான் கேட்கணும். அடுத்து இப்போ இளைய அமைச்சர் யார்? உதயநிதி சினிமாக்காரர் தான், அவங்கள்ட்ட தான் கேட்கணும். வாய்ப்பு இருந்தால் உண்மையாகவே இது ஒரு நாடு, வாய்ப்பு இல்லைன்னா இது காடு. விலங்குகள் வாழும் காடு, மான்கள் என்னாகும்? வேட்டையாடப்படும். இதெல்லாம் நேர்மையாக அந்த அம்மாவை இப்போ ஓய்வு பெற்றுட்டு அந்த அம்மா இருக்குது. அந்த அம்மாவுக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய பணி, திலகவதி ஐபிஎஸ் தலைமையில் ஒரு சமரசமற்ற குழு, போலீஸ், காவல்துறை, பெண் அதிகாரிகளோட ஒரு புகார் எல்லாம் வழக்கு போய் தான் ஆகணும்.
இந்த தெம்பும் திராணியும் அரசுக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. சார் இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஸோ எல்லாமே புதுசாக இருந்துச்சு. சில விஷயங்கள்லாம் இப்போலாம் இருந்துச்சா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எங்களை விடைபெறுகிறேன் சார். நன்றி, வணக்கம்.